கண்ணியத்திற்குரிய எல்லாம் நல்லடியார்களே, அல்லாஹும் அருளால் அருள் பெற்ற இந்த ரமலான் மாதத்திலேயே 2வது ஜும்மா நாளில் 9வது நோன்பு. அந்த நாளில் நாம் இங்கே இந்த ஜும்மாவை அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு கூறிய அறிவுரைகள், எச்சரிக்கைகள் இது சிலவற்றை நாம் நினைவு கூர்ந்து நம்மளுடைய எஞ்சியுள்ள வாழ்க்கையை மறுமையுடைய நீண்ட நெடிய முடிவில்லா வாழ்க்கைக்கு தகுந்த போல் மகத்தான வெற்றிக்குரிய வாழ்வாக நாம் அதை அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அதற்கு அல்லாஹ் போல நமக்கு உதவி புரிவதாக இந்த தருணத்தில் பிரார்த்தித்தவனாக அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல ஹிதாயத்து கூறுகிறது. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அவங்களுடைய சிறப்புடைய உச்சகட்டம் என்னவென்றால், இந்த உலகத்திற்கு அவர்கள் ஒரு அருள்படையாக அல்லாஹ் அனுப்பியிருப்பதா சொன்னார். ஒட்டுமொத்த மனிதர்கள், அல்லாஹின் தூதர் ஏற்றுக்கொண்டவர்களும் சரி ஏற்றுக்கொள்ளாதவர்களும் சரி, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் அருள்கொடை. அது மட்டுமின்றி அவர்கள் ஒரு முன்மாதிரி, எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியா இருக்கிறாங்க. ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அவங்களுடைய உடைமைகளை விட, உயிர்களை விட, அனைத்தை விட, உயிரை விட வேற என்ன இருக்கு? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தன் உயிரை விட மேலானவர். அவர்கள் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எல்லா விஷயத்தையும், மனிதர்களுடைய அனைத்து நன்மையான நல்ல காரியங்கள் அனைத்துக்கும் முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள். அடுத்தது அவர்கள் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டாத எந்த துறையுமே, இந்த நவீன உலகத்தை நம்ம வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய காலகட்டமா இருந்தாலும் சரி, இன்னும் வரக்கூடிய காலகட்டமா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டாத எந்த துறையுமே இல்லை என்று சவால் விடலாம். லேசன் பாசா இல்ல, சவால் விடலாம், அவர்கள் அறைகோல் விடலாம், விவாதத்துக்கு வரலாம். அந்த அளவுக்கு அவர்கள் வழிகாட்டாத எந்த துறையுமே இல்லை. அடுத்தது அவர்கள் ஆன்மீக தலைவர் மட்டுமல்ல, இந்த மார்க்கத்தை போதிக்க வந்த தலைவர் மட்டுமல்ல, ஆட்சியாளரும், உலக ஜனாதிபதி, அன்றைய காலகட்டத்திலேயே வல்லரசாக திகழ்ந்த வல்லரசுடைய அதிபதி, ஆட்சியாளராக திகழ்கிறார். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பதவியை வைத்துக் கொண்டு, இறை தூதர் என்று சொல்லக்கூடிய இந்த பதவியை வைத்துக் கொண்டு, இதனுடைய ஆட்சி முறையை வைத்துக் கொண்டு எந்த அடக்குமுறையும் செய்யவில்லை. யாரிடம் எந்த அடக்குமுறை செய்யவில்லை, யாருடைய பொருளையும் அபகரிக்கவில்லை, அவர்கள் மோசடி செய்யவில்லை, யாருடைய உரிமையும் அவர்கள் பறிக்கவில்லை. நமக்கு காலகட்டத்தை பார்க்கணும். கொஞ்சம் ஒரு பஞ்சாயத்து மெம்பர், நீங்க மந்திரி முதல்வருக்கெல்லாம் போவானா, பிரதம மந்திரிக்கும் போனா, ஒரு பஞ்சாயத்து மெம்பர், ஒரு மெம்பர், வார்டு மெம்பர், அவருடைய நிலையை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கிடைக்கிறதுல என்னென்ன இருக்கோ சூற்றத்துக்காகவே வேலை எடுக்கும். பாக்குறோமா இல்லையா? ஒரு சில பஞ்சாயத்து இதுல ஒரு சில 100 ஓட்டுகளை வாங்கி அதுக்குள்ள 2-3 பேர் போட்டு ஒரு 10 ஓட்டு 5 ஓட்டு ஜெயிக்கக்கூடிய பஞ்சாயத்து நம்பரு, அவன் பண்ற அநியாயம், அவன் அடிக்கிற கொள்ளைகள்லாம் பார்த்து வச்சுக்கலாம். இது வல்லரசு, ஒரு வல்லரசுடைய அதிபதி, ஒரு ஆன்மீக தலைவர், இறை தூதர், அவருடைய வாழ்க்கையை பார்த்ததை வச்சுக்கலாம், அவருடைய ஆளுமையை பார்த்ததை வச்சுக்கலாம். இப்படி ஒரு மனிதர் இந்த உலகத்துல வாழ்ந்தார் என்று சொன்னால் நமக்கு என்ன செய்யும்? அது நமக்கு ஆச்சரியம் மேலிடுது அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல். அது மட்டுமல்லாம அவர்கள் தனக்கோ தனக்கு குடும்பத்திற்கோ எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று தனக்குத்தானே ஒரு விதியை ஏற்படுத்திக் கொள்வார். தன்னலமற்றவர், அதாவது எந்த தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாடை வைத்துக் கொண்டார். அரசு கருவூலம், மக்களுடைய பொது சொத்து, இதிலிருந்து தனக்கோ தன்னுடைய குடும்பத்திற்கோ தன்னுடைய வாரிசுகளுக்கோ
இதையும் அதை உபயோகப்பட்ட ஒரு தன்னை தடை நல்லா ஒரு வரம்பு மீறல் எங்க வருது பாருங்க. வரம்பு மீறல் ஒரு அதிகாரம் கிடைக்காதவன் நல்லவனா தான். எவனும் பாருங்களேன், ஆட்சியோ அதிகாரமோ ஒரு எம்எல்ஏ ஏதோ ஒன்று கிடைக்காத ஒரு தலைவர் பதவியோ, ஏன் பெரிய ஜமாத் தலைவர் பதவி வச்சுக்கலாம். இந்த ஜமாத் தலைவர் பதவியில எத்தனை ஊழல் நடக்குது, எத்தனை அத்துமீறல் நடக்குது, எல்லாருக்கும் போனா அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கு, எல்லாத்தையும் பார்க்க. சாதாரண ஒரு ஜமாத் தலைவர் பதவிக்கு அப்போ ஒரு ஆட்சி அதிகாரம் தான் எப்படி இருக்கும். அந்த வந்தால் தானோ தனது குடும்பத்தானோ தனது வாரிசோ அதில் அத்துமீறக்கூடாது. அந்த பொருளை இந்த அரசு வருமானத்தை தனக்கு அந்த குடும்பத்துக்கு அப்படி சொல்லிக்கிட்டே போகணும். செயலை சொல்லிக்கிட்டே போகலாம். அவர்கள் நம்ம என்ன செய்யறோம், நமக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்ட பேர் வச்சிருக்கோம். அது முத்துப்படிக்கு சொல்ல வேண்டியது. இந்த ஊருக்கு பட்ட பேர் சொல்ல வேண்டியதில்லை. அந்த பட்ட பேர் எதை வச்சு வைக்கிறோம், ஒருத்தருடைய தகுதியை உயர்த்துறதுக்கும் அவருடைய மதிப்பை உயர்த்துறதுக்கும் அவருடைய புகழ்ச்சி வர்றதுக்குமான பட்ட பேர் வைக்கிறோம். அவனுக்கு தாக்கு பட்ட பேர்னா என்ன, ஒரு பட்ட பேர் அவனுடைய குடும்பத்தையோ அவனுடைய இதே ஏதோ ஒரு பேரான ஒரு செயலை அவனுக்கு பட்ட பேராச்சு வாழேறி வாழ பக்கமே. எங்க ஊர்ல இருக்கு மூணாம்பி ஊடு, மூத்தர கொண்ட ஊடு. அது எதுக்கு சொல்றேன்னாக்கா, இதெல்லாம் அவங்களோட வாழ்க்கை கூட உப்பு ஓடு, தண்ணி வண்டி ஓடு, என்னென்னமோ இங்க இருக்கா இல்லையா சொன்னோம்னா யாராவது சம்பந்தப்பட்டவங்க சண்டைக்கு வந்துருவாங்க. அதனால பொதுவா பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி சில பேரான பெயர்கள், ஒரு மோசமான பெயர்கள் வைத்து அழைக்கக்கூடிய பட்ட பெயர் பார்க்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பட்ட பேர் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பட்ட பெயர் இருந்துச்சு. அந்த பட்ட பெயர் அவர்களுக்கு அந்த நிக்நேம் எப்படி இருந்துச்சு, அந்த நிக்நேமுடைய அதனுடைய தன்மை என்ன, அவங்களுக்கு அல் அமீன், அஸ்ஸாதி. எப்ப நபி ஆவறதுக்கு முன்னாடி, தன்னை நபியாக பிரதானப்படுத்துறதுக்கு முன்னாடியே அந்த மக்களிடத்துல, அந்த மக்கள் இடத்துல, அந்த காட்டு மாண்டி இடத்துல ஒரே ஒரு மனித ரூபத்துல ஒரு உத்தமமாக திகழ்ந்தார். அந்த அத்தனை மக்களுக்கும் நம்பிக்கையாக திகழ்ந்தார், உண்மையாளராக திகழ்ந்தார் என்றால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவருக்கு முன்னாடி. அப்ப அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டாக்கா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்துல கேட்கிறாங்க, நான் ஒரு செய்தியை சொன்னா நீங்க நம்புவீர்களா, நான் ஒரு எச்சரிக்கை சொன்னா அதை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? அப்ப அந்த மக்கள் திரும்பி சொல்லுது, அப்ப உங்க தன்னை நபியாக பிரகடனப்படுத்தவில்லை, அந்த நபியா ஆயிட்டாங்க சொல்லுது. சொல்ல மக்கள் என்ன சொல்றாங்க, நீங்கள் அல் அமீன் அஸ்ஸாதிக், நீங்கள் உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்று நாங்கள் அனைவரும் அறிவோம் என்று ஒப்புதல் வாக்குமூலக்கூடிய அந்த செயலை. அப்படியாப்பட்ட அல்லாஹ் மகத்துவமிக்கப்பட்ட அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் முன்மாதிரி. உங்களுக்கும் எனக்கும் இன்னும் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்களுக்கும் முன்மாதிரியான செயல். அதை தான் நம்ம ஒரு சில இதை பார்த்துட்டோம்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு நம்ம எவ்வளவு சீர்திருத்திக் கொள்ளணும். நாம் யாரு, அல்லாஹ்வுடைய தூதருடைய தகுதிக்கு ஒப்பானவர்களா, அல்லாஹ்வுடைய தகுதிக்கு நமக்கும் என்ன எவ்வளவு வித்தியாசம். அப்ப நம்ம நம்மளுடைய செயல்களை நம்ம அல்லாஹ்வுக்கு எவ்வளவு தூரம் நம்ம விரோதமாக நம்மளுடைய நடவடிக்கை பார்க்க சில விஷயங்கள் கொடுத்து ஆரம்பமாக அவ்வளவுதான் பார்க்கணும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு சபையில உட்கார்ந்துருக்காங்க, மஜ்லிஸ். இந்த மாதிரி ஒரு மஜ்லிஸ்ல எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. புதுசா இஸ்லாத்தை ஏற்க வந்தவர்கள், இஸ்லாத்தை பத்தி விளக்கம் கேட்க வந்தவர்கள், சஹாபா மக்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு வாழ்க்கையில தினந்தோறும் நடக்கக்கூடிய செய்தி. அதான் அவங்களுடைய பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி. அங்கதான் எல்லாரும் அந்த பாடம் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி. ஒரு சந்தர்ப்பத்தை உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பாத்திரத்துல பெரிய ஒரு பால் கொண்டு வருது. உணவு அவங்களுடைய உணவு அப்படித்தான். நம்ம மாதிரி பிரியாணி வட்டல கடப்பா செய்து சாப்பிட்டுருக்கோம். அவங்களுடைய உணவு கிடைக்கிற பால், கிடைக்கிற திரட்சை, பழம், கிடைக்கிற காஞ்சி பழம், ரொட்டி, இதுதான் அவங்களுடைய அந்த உணவு. ஏனென்றால் அவங்களுக்கு உணவு இல்லாத நாடு கிடையாது, செல்வம் இல்லாத நிலை கிடையாது. இவங்க தனக்குத்தானே வகுத்து கொண்ட நிலை, இந்த எடுத்துக்கொண்ட கொள்கையுடைய அந்த பிரதிபலிப்பு, இந்த வறுமை, இந்த சோதனை. அப்ப பால் வருது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப என்ன செய்யாங்க, பால் அருந்திக்கு அப்படியே வலப்புறம் அனுப்பிடுவாங்க. வலப்புறத்துல அப்படியே போகும்.
போயிட்டு இந்த எண்டுக்கு வந்து நிற்கிறது. அந்த நிகழ்ச்சியில அல்லாஹ்வுக்கு வலப்புறத்தில் இருக்கக்கூடியவரு ஒரு காட்டுறாங்க, யாருமே அதிகப்படையாத மனுஷன் வலது பக்கம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அவங்களுடைய உத்தம தோழர், ரொம்ப உயிர் தோழர் அபூபக்கர் சித்திக், உமர் இப்னு கத்தாப், அலி ரலியல்லாஹு உத்தம இப்படிதான் வந்து இடது பக்கம் போய் மாட்டிக்கிறாங்க. இயற்கையா உட்கார சபையில நம்ம வந்து ஒரு முடிவு கொஞ்சம் உட்கார மாட்டோம், கிடைக்கிற இடத்துல உட்காந்துக்குவோம். அதே போல உட்காந்துட்டாங்க. உமர் இப்னு கத்தாப் பாக்குறாங்க, பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரை இதை அறிஞ்சிட்டு வலப்புறமாக பாஸ் பண்ணி விடுவாங்க. நமக்கு இந்த இடப்புறமா அபூபக்கர் சித்திக் போது எல்லா உயர்ந்த சகாபாக்கள் அங்க இடது பக்கமாக உட்காந்துக்கிறாங்க. இது எப்படியாச்சும் அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதரை வந்து கொஞ்சம் கவனத்தை திசை திருப்பி இந்த பக்கத்துல கொடுக்குமான்னு சேர்த்துக்க மாட்டாங்க. யாரோ ஒரு அறியாத உட்கார்ந்து இருக்கிறப்பல இங்கிட்டு ஒரு முதன்மையா கிடைக்கும். நம்ம சகாபாக்களை இஸ்லாத்துக்காக பண்ண தியாகங்கள் செய்ய உத்தம சகாபாக்கள் இருக்காங்களா, இவங்களுக்கு அந்த மரியாதை போடணும்னு சொல்லிட்டு அவர் அல்லாஹ்வுடைய எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை அப்படி நீங்க பால் அருந்துறீங்கல்ல, பால் அருந்திட்டு அதானி அபாபக்கர் யாரும் சொல்லுவாங்க, அதானி அபாபக்கர் நீங்க பால் அருந்தீங்களாம், குடிச்சிட்டு அப்படியே அபூபக்கர் பக்கம் பாஸ் பண்ணி விடுவீங்களா அப்படின்னு சொல்லி நைசா ஊசி ஏற்றுகள் இருக்கு. யார் இருந்தாலும் ஒரு இதுதான் அந்த பாசம், அந்த அந்த தியாகத்துடைய அந்த வரைய பண்புகள், அவங்க அந்த இஸ்லாத்துக்காக இருந்த அந்த நெருக்கம் முடியல, ஏற்றுக்க முடியல. அது சொல்றாரு அல்லாஹ்வுடைய நீங்க போய் பால் இருந்தீங்க அப்படின்னு அப்படியே அபூபக்கர் சித்திக்க கொடுப்பீங்க, அப்படி வசதி வரணும்னு சொல்லி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றது உமராச்சு. உமருடைய அந்த தன்மை என்ன, உமர் ஒரு வழியில போனால் எதிர்த்தாப்புல சைத்தான் வருவான், இவரை பார்த்துட்டு பின்னங்கால் பிறகு தெரிக்க ஓடுவான். இதுக்கு ஒரு உலகத்திலே ஒரு மனுஷனுக்கு சைத்தான் பயப்படுறது ஒவ்வொரு கத்தாவும் ஒரு ஆளுக்கு. அந்த அளவுக்கு அவருடைய ஈமானுடைய உறுதி வலிமை. இரண்டாவது, உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய எண்ணங்களை வார்த்தைகளை ரப்புல் ஆலமீன் வஹியாக, அந்த சந்தர்ப்பம் வேற ஒரு சந்தர்ப்பத்தை பார்ப்போம். சில செயல்களை உமர் இப்னு கத்தாப் ஒரு எண்ணம் தோன்றாங்க, அபூபக்கர் சித்திக்கும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த எண்ணத்துக்கு மாற்றமாக செயல்படுறாங்க மனிதர்களே. ஆனால் அல்லாஹ் அங்கீகரிச்சது உமர் இப்னு கத்தாபுடைய எண்ணத்தை வெளியாக. அதே மாதிரி பல சந்தர்ப்பத்துல உமர் இப்னு கத்தாபுடைய எண்ணத்தை அல்லாஹ் வெளியாக வஹியாக. ஏன் அந்த அளவுக்கு அவர் ஈமான்ல உறுதி. அல்லாஹ்வுடைய தூதர் கொல்ல வந்தவர் தானே, அல்லாஹ்வுடைய கொல்றதுக்காக வந்தவரு, அவர் மூர்க்கத்தனமா உள்ளவரு. அந்த குறைசி குலத்திலேயே ஒரு கடுமையான மூர்க்கத்தனம் வீரம் சொல்ல போனால் காலித் பின் வலீத் இருந்தான். காலித் பின் வலீத் வந்து ரொம்ப நீண்ட காலத்துக்கு தான் இஸ்லாத்துக்கு வந்தார். இவர் கொல்ல போனவர் அப்படியே வாழை கீழே போடக்கூடியவர். அந்த சூரத்துல தாஹாவுல உள்ள சில வசனங்கள், அந்த தங்கச்சி முதல் கொல்ல போறாங்க, தங்கச்சி மாப்பிள்ளையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. நான் போய் முகமதை கொல்ல போறேன்னு சொல்லுவோம். அப்ப அவருக்கு சொல்லப்படுது, முகம்மதை கொண்டது கிடையாது, தங்கச்சி சிஸ்டரும் சிலாத்து வந்துருக்காங்க, அவங்களும் என்ன செய்ய போற, அவங்களை கொண்டு வரணும். அவங்க சொல்ற தாகாவில சில வசனங்கள் ஓதிக்கிட்டு வரும், அந்த காதல வாங்குறாரு. அப்படியே கண்ணில் நீர் வருது. அந்த வசனங்கள் தன்னுடைய வாழை கீழே போடுறாரு. அது அல்லாஹ்வுடைய போய் போறாரு, கொல்லப்புறம் நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஒரு மூர்க்கத்தனமாக முரட்டுத்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்தால் அதை செய்தி முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை அல்லாஹ் கொடுத்திருக்க. அந்த அளவுக்கு ஒரு மகத்தான ஒரு அல்லாஹ் சொல்லம் உமர் இப்னு கத்தாப் சொல்றாரு, இவருடைய நாவல் அல்லாஹ் பேசலாம், இவர் அந்த சைத்தான் வரைக்கும் ஓடுவான், அவனுக்கு மகத்துவமான சஹாபி அப்படி செஞ்சிருந்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி முடிவு எடுத்தார்களா? அல் ஐமனு வல் ஐமனு ஒரே வார்த்தை அடிச்சாங்க. இடப்புறத்தார் தான். இதுல எந்த விதமான உங்களுக்கு எந்த விதமான இது கிடையாது, எந்த விதமான சமரசமும் கிடையாது. நான் நீதி செலுத்த வந்தோம், நான் நீதி செலுத்த வந்தோம். இன்னைக்கு வடது யாரா
ஒரு அடிமையா இருக்கட்டும், முகம் தெரியாதா இருக்கட்டும், கிராமத்து வாசியா இருக்கட்டும், ஒரு ரூம் பைத்தியக்காரனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அது எனக்கு நான் நீதி சேர்த்து யாரா அப்படின்னு சொல்லி வலப்புறத்துல இருந்து அந்த பாலத்தை கொடுத்த அருந்த வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இது நம்ம ஒரு சின்ன கதை மாதிரி கேட்கிறோம். இதுல எவ்வளவு பெரிய ஒரு நீதி நேர்மை இது ஆளுமை இருக்குமா? நம்ம என்ன செய்யணும்? ஒரு நிகழ்ச்சியில் வந்தாக்கா ஒரு 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 நிகழ்ச்சி நம்ம கூப்பிட்டு ஏதோ ஒரு கல்யாணமோ ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். யார் நமக்கு நம்ம குடும்பத்துல நம்ம ரத்த உறவு இருமா, ஏழ்மையா இருப்பான். ஏழ்மையா இருப்பான், அவனுக்கு ஒரு வசதி இருக்காது, மதிக்க தகுந்த அளவுக்கு இருக்க மாட்டான். அவனுடைய ட்ரெஸ் அவனும் ரத்த உறவு கல்யாணத்தை கூப்பிட்டு, பெரிய பணக்காரனே கூப்பிட்டு, பெரிய அரசியல் கட்சி தலைவரையும் கூப்பிட்டுருக்கோம், ஒரு ஜமாத்தையும் கூப்பிட்டுருக்கோம். அவங்க கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு வந்தா யார போய் இனாவ காரில் வர்றான்ல அவனை போய் நின்று கட்டி பிடிச்சி வரவே இருக்கும். இந்த ரத்த உறவு வருவான்ல கண்டுக்கவே மாட்டான். சொல்றேன், ஏன்டா இவன் இந்த பெரிய பெரிய தலைவர்கள் இவன் வந்து நிக்கிறான் அப்படிங்கிற ஒரு அந்த வேற்றுமை வரும். இது எல்லாம் சொல்லாத சார் அடிச்சு சொற்குறான். நீதி நீதி பணம் காசு இருக்கிறாங்க, நீ அந்த நிலையை எடுத்து என்றால் அல்லாஹிடத்துல இது. அப்ப நம்மளுடைய நிலை என்ன? நம்மளுடைய நிலை பெரும்பாலும் பார்க்கணும். அந்த மனிதனுடைய தோற்றத்திற்கு, அவங்களுடைய செல்வத்திற்கு, அவங்களுடைய அந்த செல்வாக்கிற்கு தான் நம்ம என்ன செய்யறோம்? மரியாதை கொடுக்கணும். ஒரு மனிதனுடைய ஈமான், ஒரு மனிதனுடைய நேர்மை, ஒரு மனிதனுடைய அந்த உள்ள அவனுடைய தன்மைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ரொம்ப பேரு அதை மதிக்கிறது. ஏழ்மையா இருப்பான், புருஷ உள்ள இருப்பான், நேர்மையான நல்ல தொழுகை பார்த்தா இருப்பான், இறைச்சம் உள்ளவனா இருப்பான், நல்ல பேசினா நீதியே பேசக்கூடியவனா இருப்பான், அவன் நம்ம மதிக்கிறான். இவனுக்கு மதிக்கிறது. ஒருத்தன் ஃப்ராடா இருப்பான், நல்ல வெள்ளை கல்யாணம் போட்டு ஸ்கார்பியோ கார்ல இனோவா கார்ல வருவான், பெரிய அரசியல் கட்சி தலைவரா இருப்பாங்க, பெரிய ஜமாத் தலைவரா இருப்பாங்க, பார்த்தா அப்படி இதா இருப்பா, அவனுக்கு தூரம் அவன் போய் ஒன்னா நம்பர் அயோக்கியனா இருப்பான், ஃப்ராடா இருப்பான், மனுஷன் மக்களை ஏமாற்றக்கூடியவனா இருப்பான். அவனுக்கு நம்ம என்ன செய்வோம்? மரியாதை. இது அல்லாஹ் அந்த சம்பவம் நமக்கு என்ன செய்யுது? அடிச்சு எல்லா அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை கூட அப்படிதான் இருந்துச்சு. நம்ம என்ன செய்ய அதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து. அப்ப நம்மளுடைய நிலை என்ன? அல்லாஹ் அஞ்சியவர்களாக எல்லா விஷயத்தையும் ஏழையா பணக்காரனா நொண்டியா நோடமா வியாதியா நீ அந்த இடத்துல என்ன நீதி செய்யணும்? நீதி தான் செய்யணும். அதான் நமக்கு இந்த சம்பவம் நமக்கு ஒரு இதை நீதி ஒரு பெண் மக்சூல் குலத்தை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் உயர்ந்த குலம். அந்த உயர்ந்த குலம்னாக்கா அந்த அந்த அரபுல இருந்து உயர்ந்த குலம் பேரு பாத்திமா. அல்லாஹ்வுடைய சல்லல்லாஹு மகளுடைய பேர் பாத்திமா. விளையாட்டு தனமா என்ன செஞ்சு ஒரு ஒரு ஷாப்பிங் மால், அப்போ ஒரு ஷாப்பிங் மால் கற்பனை பண்ணக்கூடாது. அப்ப அந்த மாதிரி ரோட்ல போட்டு ஜாமான் போட்டுருப்பாங்கல்ல, அதுல எது விளையாட்டு தனமா போய் வெளியிடுச்சு ஒரு பொருளை எடுத்துட்டாங்க. நம்மளே ரொம்ப பேருக்கு இருக்கு, நம்மள அப்பா கோடீஸ்வரனா இருப்பான், கார் 10 கார் கிடக்கும், தோப்பு இருக்கும், துறவு இருக்கும், வெளிநாட்டு எல்லா நாட்டிலையும் உங்களுக்கு வியாபார தலங்கள் இருக்கும். இவன் போய் ஏதாச்சும் ஒரு கடையில போய் அது ஒரு விருப்பம், அது வந்து வியாதின்னு கூட சொல்லலாம். அதை அந்த மனநிலை அந்த மாதிரி பிள்ளைகள் நல்ல ஆன்மீக நிறைய பணக்கார பிள்ளைங்க போவோம், விளையாட்டான தீர்த்து இந்த மாதிரி பொண்ணு தெரிவிச்சு. தெரிவித்து இந்த செய்தி வெளியே வரலன்னாக்கா ஒருத்தர் தெரியும். நல்ல குடும்பம், நல்ல பாத்தன குடும்பம், நல்ல ஒரு நல்ல சாதிகான மனிதர்களுடைய குடும்பத்து, உயர்ந்த குலத்துடைய குடும்பத்து எடுத்துருச்சு. சஹாபாக்களுக்கு அந்த செய்தி வந்துருச்சு. சஹாபாக்கள் என்ன பாக்குறாங்க, அப்படியே மண்டை சொல்லுது, இந்த வீட்டு பொண்ணா ஏன் இப்படி செஞ்சிச்சு, இதுக்கு தேவையில்லாத வேலையா போச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்களுடைய அந்த சிந்தனைக்கு அவர்களுக்கு கவனத்துக்கு சென்று விட்டால் கை வெட்டப்படும். இருக்குல்ல, கை வெட்டப்படுமே, இந்த பெண்ணுடைய கை வெட்டப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இது எப்படி இந்த செயலை இந்த பெண்ணை காப்பாற்றலாம் என்று சொல்லி ஆலோசனை பண்றாங்க.
ஆலோசனை பண்ணும்போது இந்த விஷயத்தை போய் எல்லா இடத்துல சொல்லி தெரியாம செஞ்சிருச்சு மன்னிச்சு கொண்டு சொல்ல தைரியம் எந்த சகாபாக்கள் இல்லை. எந்த பெரிய சகாபாக்கள் கிடையாது. முடிவு ஜெயித் வந்து அல்லாவுடைய வளர்ப்பு மகன் சொன்னாங்கல்ல, அந்த அளவுக்கு நெருக்கமானவர், ரொம்ப அல்லாவுடைய ரொம்ப நாசமானவர். அவரை பிடிக்கிறாங்க. ஜெயித் உசாமா, ஜெயிதுடைய மகன் உசாமா, அந்த ஜெயித் வளர்ப்புமா அவருடைய பையன் உசாமான்னு சொல்லக்கூடிய அவர் பேரன் செட்டு எல்லாருடைய கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு, அப்பா நீ அல்லாவுடைய தெருவு ரொம்ப நெருக்கமான பிள்ளை, ரொம்ப நீ எது சொன்னாலும் கேட்பாங்க. நம்ம வீட்லயே அப்படித்தானே, நம்ம குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து போயிட்டு போயிட்டாக்கா வாப்பாக்கு பயந்துக்கிட்டு உமா சேவா பண்ண ரகலை பண்ணிட்டு போவாரு, ரகலையாரு சொல்லிக்கிட்டு எந்த புள்ள அந்த அவருக்கு ஒரு உள்ள ஒரு பிள்ளையோ பேர பிள்ளையோ பாசமா இருக்கும்ல, அந்த பிள்ளைகிட்ட தூண்டு விடுவாங்க. நைஸா போய் அவருக்கு மூட திருப்பத்துக்கு அவரை போய் குஷிப்படுத்தி மூட திருப்பத்துக்கு எல்லா குடும்பத்தையும் பிள்ளை தான் அவருக்கு பிரியமான பிள்ளைய ஆனோ பொண்ணை பேரனை கொண்டு போட்டு அந்த பிரச்சனையை திசை திருப்பி அதை சரி பண்றதுக்கு. அதே போல வந்து இவர் ஜெயித் உசாமா அவர்களை அல்லோட பாரு மூட பாரு பார்த்துட்டு விஷயத்தை நைஸா எடுத்து விட்டு அவங்களை கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு என்ன செய்ய இந்த விஷயத்த சொல்லி இந்த மாதிரி தெரியாம வெள்ளம் செஞ்சு குடிச்சு அதை வந்து சொல்லு. இவர் போறார், எல்லாருக்கும் மசூதியில போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் போயிட்டு ஆரம்பிக்கிறார். எல்லாருக்கும் சொல்ல எப்படி இவர் அந்த பேச்சுகள் சம்பாசனைகள் எப்படி கொண்டு போயிட்டு எல்லாருக்கும் விஷயத்தை குஷிப்படுத்திட்டு விஷயத்தை போய் இந்த மாதிரி நடந்து எல்லா சகாபாக்களும் கவலைப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாருடைய திருவள்ளுவருடைய முகம் கொந்தளிக்குது, கொப்பளிக்குது, மாறுது. அப்படியே அவருடைய முகங்கள் வந்து அவருடைய இந்த கோபத்தால வெட்டிச்சு அளவு திருச்சிது. திருச்சிட்டு உடனே நான் எழுந்திரிச்சு பள்ளினா உட்காந்துங்க மெம்பர்ல போயிட்டு சொல்றாங்க, இந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த ஒரு அநீதத்திற்கு இந்த ஒரு பாவத்திற்கு எனக்கு வந்து சலுகை காட்ட சொல்கிறீர்களா? முன் வாழ்ந்த சமுதாயங்கள், முன் வாழ்ந்த நபிமார்களுடைய சமுதாயங்கள் அழிந்ததெல்லாம், நாசமா போனதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அங்க வசதி உள்ளவனுக்கு செல்வாக்கு உள்ளவனுக்கு ஒரு நியாயமும் ஒரு ஏழைக்கும் ஒரு அடிமைக்கும் ஒரு நியாயமும் செய்ததற்கு காரணத்தினால் அந்த சமுதாயத்தை அல்ல அழிச்சு எடுத்தான். அந்த வேலையை என்ன செய்ய சொல்றியா? இன்னொரு மகள் பாத்திமா, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஈரக்குறை நம்ம எல்லாம் ஹதீஸ்ல கேட்டிருக்கோம், படிச்சிருக்கிறோம். எனது மகள் பாத்திமாவே இந்த செயலை செய்திருந்தாலும் அவள் கரங்களை அடுத்த பார்க்கலாம். உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாத்துடைய எதிரிகள் கூட இன்றளவும் ஆச்சரியம் விலகாத ஒரு செய்தி. உலகத்தோட எதிரி இஸ்லாத்தை நம்பாதவன், இஸ்லாத்துக்கு எதிரி அழிக்க நினைக்கக்கூடியவன், அவன் கூட ஆச்சரியப்பட ஒரு செயல் என்று செய்தி. எனது மகள் பாத்திமா இந்த செயலை செய்திருந்தாலும் எந்த பாரபட்சமும் எந்த சமரசமும் என்று கொந்தளித்தக்கூடிய சம்பவத்தை பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய நிலையை எடுத்து பாருங்க. நம்ம ஒரு புள்ள கப்பு வீட்டுல ஒரு புள்ள கப்பு செஞ்சுனாக்கா அவனை காப்பாற்றுறது என்னதான் மூமினா இருந்தாலும், என்னதான் இறைச்சி உணவனா இருந்தாலும், என்னதான் நாம் இஸ்லாத்துல கரைச்சி குடிச்சிருந்தாலும், நம்ம ஊருக்குள்ள ஒரு தவறு செஞ்சுதான் நமக்கு தெரிய வந்தா கூட அவனை காப்பாற்றுறதுக்கு 1000 பொய் செய்யக்கூடிய மக்கள் தான். 1 2 கிடையாது. எப்படியாச்சும் பிள்ளைய காப்பாத்தணும், உள்ள ஜெயில போறதுல இருந்து காப்பாத்தணும், அவனை வெளியே எடுக்கணும், என்னவாச்சும் பண்ணணும், எவனாச்சும் போடுவோம், எவனாச்சும் நம்ம ரெக்கமெண்டேஷன் பிடிக்கிட்டு சொல்லக்கூடிய நிலை நம்மளோட வாழ்க்கை. அப்ப இது என்ன காமிக்குது? நீதியை செலுத்து. அல்லாஹ் சொல்றான்ல திருமறை குர்ஆன்ல, உன்னுடைய பெற்றோரா இருந்தாலும் உறவினரா இருந்தாலும் சகோதரனா இருந்தாலும் நீதியை நிலைநாட்டணும். அங்க நீ குறைச்சு பார்க்க, என் அப்பனாச்சே, என் மாமனாச்சே, என்னுடைய அண்ணனாச்சே, என்னுடைய தம்பியாச்சே, என்னுடைய பிள்ளையாச்சே, அங்க நீ சமரசம் பண்ணாத, நீதியை நிலைநாட்டு சொல்றா. அது நிலைநாட்டுதா கண்ணியத்திற்குரியவர்கள. அந்த ஒரு சம்பவங்கள் நிறைய இருந்தா கூட நம்மளுடைய செயல்கள் இதெல்லாம் நம்ம இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும்? நமக்கு ஒரு பாடத்தை எடுக்கணும். நல்லா இடத்துல ஆளுங்க எப்படி இருந்துச்சு,
எதிலையாச்சும் அவர்கள் ஒரு ஒரு லேசா கூட சரிக்கிறான்னு பார்த்தா நம்ம தேடி பண்ண. ஒரு சபையில உட்காந்துருக்காங்க, ஒரு காட்டாரண்டி வர்றாரு, 2 ஒட்டகத்தை வர்றாரு. 2 ஒட்டகம் நல்லா கொண்டு வருவாங்க. 2 ஒட்டகம் நம்ம இப்போ 2 பென்ஸ் கார் வச்சிருந்தோம்னு வச்சுக்கலாங்க. பென்ஸ் கார் வேலை தெரியும். அந்த 2 பென்ஸ் கார் நம்ம ஓட்டிக்கோள் நிக்கிதுனாக்கா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கும். சின்ன கோடீஸ்வரனா இருக்க மாட்டான், பெரிய கோடீஸ்வரனா இருப்பான். அந்த அந்த பென்ஸ் காரு மாதிரி அந்த 2 ஒட்டகம் அந்த அந்த கட்டத்துல 2 ஒட்டகம் இருக்குன்னாங்க, 2 பென்ஸ் காருக்கு சமம். அவ்வளவு பெரிய அந்த வசதின்னு சொல்லலாம். அவன் வந்து அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சும்மா கேட்கல, கழுத்துல அந்த போட்டு முறித்து முகமது இந்த கருவூலத்துல இருந்து எனக்கு தானியம் கொடு, எனக்கு பொருளை கொடு சொல்லிட்டு எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய நாக்கு வெளியே வந்து கண்கள் அப்படி பிடிச்சி விழுற அளவுக்கு அவன் முடிக்கும். சஹாபாக்கள் அடிக்க பாஞ்சு ஓடுறாங்க. அல்லாஹ் செய்தி காமிக்கிறாங்க, ஒண்ணு செஞ்சிடாது அப்படின்னு செஞ்சு சேர்த்து கொஞ்சம் உடுப்பா, எனக்கு ரிலீவ் பண்ணி விடு, கொஞ்சம் நெருக்குது, என் கருத்தை நெருக்குது, கொஞ்சம் ரிலீவ் பண்ணி விடு, நான் கொடுக்க சொல்றேன். சஹாபாக்கள் குழுமி இருக்கக்கூடிய சபையில ஒரு இறை தூதரை, ஒரு ஆட்சியாளரை எந்த அளவுக்கு அவங்களோட முறுக்கலாம் முறுக்கி, அது அவங்க சங்கரம் முறுக்கி அந்த கண்கள் எல்லாம் இதாயிருச்சு. அப்ப எல்லாம் இவர் 2 ஒட்டகத்தையும் வேணுங்கிறது ஏற்றி விடுங்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் வந்து ஒரு ஆட்சியாளர்கிட்ட போய், நம்ம போல ஆட்சியாளர் ஸ்டாலினா இருக்கணும், மோடி இருக்கணும், எவனா இருக்கணும், விட்டு போய்கிட்டு பேசிட்டு உயிரோட வர முடியுமா? உன்னால் நடமாட முடியுமா? கை இருக்குமோன்ட்ட அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலகநாதர், இறை தூதர், ஆட்சி அதிபதி முறுக்கிட்டு அது மிரட்டி கேட்கிறாண்டாக்கா எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த ஆட்சி தன்மை, ஆட்சியாளருடைய பண்பு அவர்களுடைய மேல நாம் கேள்விப்பட்டிருக்கோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் நல்லடியார்களே, இது வந்து இஸ்லாத்துடைய மகத்துவமிக்க சிறப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மாமனிதன். இந்த உலகிற்கு உண்மை ஒரு அருள்படையாக நம்மளுடைய வாழ்க்கைய உங்கள்கிட்டையும் சரி, என்னட்டையும் சரி, நானும் நல்லவன்னு சொல்ல முடியாது, எல்லா பழக்கமும் இருக்கத்தான் செய்யுது. என்ன செய்யறோம்? நம்மளுடைய காலப்போக்கில் நம்மளுடைய ஒவ்வொரு செயலை திருத்தி கொண்டு நாம அல்லாஹ் எப்படி அவர்கள் பொறுமையாளராக, இரக்க குணமுடையவர்களாக, சகிப்புத்தன்மை மிக்கவராக, நீதி செலுத்தக்கூடிய வாழ்ந்தார்களோ அந்த தன்மை நாமும் எடுத்துக்கிறோம். இதுதான் முக்கியமான இந்த கேட்டுக்கொண்டு முதல்வர் சொல்லியிருக்காங்க. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சார்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரே ஒரு ஹஜ்ஜி. எல்லா மண்ணிலும் ஒரு ஹஜ்ஜி தான் கடை. சில பேர் இதுக்காக போறாங்க, 2 ஹஜ்ஜி 3 ஹஜ்ஜி அது போயிட்டு இது இஸ்லாம் வலியுறுத்தல வீண் வரையத்துல வேற எவ்வளவு நல்ல செயல்கள் செஞ்சு நம்ம செய்யலாம். ஒரு ஹஜ்ஜி கடமை, அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு 5 வக்து கடமை, ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசம் நோம்பு கடமை, சக்காத்து அந்தந்த பொருள் வாங்கும்போது சக்காத்து கடமை அவருடைய சட்டம். அதே போல வாழ்க்கையில ஒரு ஹஜ்ஜி கடமை. 2 ஹஜ்ஜி 3 ஹஜ்ஜின்னு போறதெல்லாம் அல்லாஹ் கட்டாயம் நம்ம காட்டி தரல. அது வந்து ஒரு என்ன செய்யறது, வரம்பு மீறிய செயலாதான் இபாதத் தான். இபாதத்துக்கு ஒரு அளவு எல்லாம் ஆச்சரிக்கப்பட்டது. அதே போல வந்து ஒரு ஹஜ்ஜி, அந்த ஹஜ்ஜில அல்லாஹ்வுடைய தண்ணி தாகம் போறாங்க. தன்னுடைய சகோதரர் சித்தம் ஃபதுல்னு சொல்லக்கூடிய அவருடைய தம்பி, அவங்க என்ன செய்ய அப்பாஸ் அவங்க குடும்பத்தை ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கிடுவாங்க. இப்ப கூட 20 லட்சமா போகுது அந்த மக்களுக்கு, அந்த காலகட்டத்தை கூட மக்கள் அப்ப வந்து அந்த மக்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அப்போ உள்ள தோல் பை, அந்த அப்போ உள்ள ட்ரம்முகள்ல வச்சுட்டு தண்ணி எல்லா கையும் அல்லாஹ் தண்ணி கேட்கிறாங்க. இப்னு அப்பாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய செய்தியை எவ்வளவுக்கு போய் அல்லாஹ்வுடைய தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி விநியோகம் நடந்துகிட்டு இருக்குது. இவர் இதை கொடுக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கண்ணியப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு வீட்டுல போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. அவர் ஓட முற்படுறாரு, குடிச்சுக்கிட்டாங்க. எந்த தண்ணி என்ன
இது தண்ணி தானே, இது என்னன்னு கேட்கிறாங்க. கேட்கும்போது சொல்றாரு, பல கை கொடுத்தது, பல பேர் அள்ளி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் பல பேரும் நான் சிறந்தவனா? நல்லா கேட்டுக்கங்க. இந்த மக்களை விட நான் சிறந்தவனா? இந்த மக்களை நான் உயர்ந்தவனா? நானும் மக்களோட மக்களா உள்ளவன் தான். எடு இந்த தண்ணியை கொடுக்குறேன். நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்மளுடைய சமுதாயத்துல நடக்கக்கூடிய அட்டூழியங்களை ஆலிங்கிறாங்க, 9 வருஷம் ஓடுறாங்க, பெரிய இதுங்கிறாங்க. ஒரு மதரசா நிகழ்ச்சி நடந்தால் மதரசா மாணவன் எந்த தண்ணியும் குடிக்க போகும். உங்களுக்கு பாட்டில் எடுத்துட்டு ஒரு விஷயம் பாட்டில் வச்சுக்குவாங்க, குடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெளிவான சம்பளம் கொண்டு வரணும். மதரசா மாணவனுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு உணவா இருக்கும். அவன் ஒன்னா போட்டு தின்றது அவனை கல்வி கொடுக்குறது, மதரசா மாணவர்கள் கல்வி கொடுக்குறது. உங்களுக்கு அல்லாவுடைய தூதரை விட நீ பெரியவனா? அல்லாவுடைய தூதரை விட கால் தூசிக்கு போறிய நீ எவனா இருக்கட்டும், உலகத்தை ஆளக்கூடியவனா இருக்கட்டும், அல்லாவுடைய தூதருடைய கால் தூசிக்கு பொறுமான உள்ளவனா சொல்ற. இந்த தண்ணிய கூட மக்களோட மக்கள்னா எனக்கு எந்த ஸ்பெஷலும் கிடையாது, எனக்கு எந்த இதுவும் கிடையாது. பார்க்கணும், ஒரு சபை நடக்கும், ஒரு கலரி நடக்கும், ஒருத்தனை கொண்டு போய் 2 சிட்டி கறியை கொடுக்கும். பாக்குறோமா இல்லையா? அவ்வளவு ஒரு மக்கள் சாப்பிட்டு இருக்கும். நீ தனியா வச்சு செஞ்சுட்டு போ. தனியா ஒரு இடத்த கொண்டு சாப்பாடு கொடுத்தா 2 சிட்டி கூட 5 சிட்டி 10 சிட்டி கூட அது ஒரு கணக்கு. ஒரு சபையில பல 100 மக்கள் சாப்பிட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ ஸ்பெஷலா கொண்டு போய் நீ கவனிச்சுட்டாக்கா இது அணி, இது அல்லாஹ் காட்டி தரல, இது இஸ்லாம் காட்டி தரல. இது மறுநாள் பார்த்து சொல்லணும். அப்ப என்ன செய்யணும்? ஒரு மூமினா தயிட்டு தூக்கு வச்ச எல்லாரும் போய் தூக்கு. மறுமையில நீ பதில் சொல்ல, நான் பதில் சொல்லுவேன். நான் குற்றவாளியா, நான் அந்த மக்களோட நான் சொல்லுவேன் இல்லையா? அதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. அல்லாஹ்வுடைய காமிச்சு தரக்கூடிய ஒவ்வொரு செயலும் நமக்கு முன்மாதிரி, நமக்கு மறுமையில ஈடேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வுடைய திருப்தியை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல். இந்த செயலுக்குரியவா நம்ம என்ன செய்யணும்? மாறணும். இந்த ரமலான்ல துவா செய்யும். அதே போல இந்த ஜமாத் மர்கஸ் செய்ய நிலை, இந்த மருத்துவ நிலையை இமாம், கரண்ட் பில்லு, மற்ற பராமரிப்பு எல்லாம் நம்ம மக்களுடைய சந்தாவில தான் கொடுக்கும். மக்கள் கொடுக்கக்கூடிய சந்தாவில அதை வச்சுதான் ரமலான்ல ஒரு இமாம் தொழில்ச்சிட்டு இருக்கிறாரு. அவரு குடும்பம் வாங்குறாரு, அவருக்குள்ள அந்த செலவினங்கள் கொடுக்க வேண்டியது. இது கொஞ்சம் நிலை பற்றாக்குறையா இருக்கிறதுனால இந்த ரமலான்ல இருந்து இன்னும் மக்கள் அதிகமா இது சந்தா கொடுக்கும். ஏனென்றால் இது சதக்கத்துல் ஜாரியா, இந்த கொடுத்து இதோட முடிய போற கிடையாது. இந்த நன்மை இந்த பள்ளி இருக்கும் காலமெல்லாம் இதுல எத்தனை அந்த வழிமுறையாக மக்கள் தொழுகும் காலமெல்லாம் எத்தனை பேர் இல்ல, விவாசியும் காலமெல்லாம் எத்தனை பேர் இல்ல, போன ஒரு காலமெல்லாம் என்னென்ன நன்மைகள் இந்த பள்ளி மூலம் நடக்குதோ அது அத்தனையும் நம்மளுடைய கடைசி மறுமை வரை நன்மை செய்யக்கூடிய ஒரு இது. நீங்க 100 ரூபாய் கொடுத்தாங்க, ஒரு 10 ரூபாய் கொடுத்தாலும் சரிதான், அதனுடைய நன்மையை மறுமையில கண்டுக்கிறோம். அந்த அழகான அல்லாஹ்வுடைய நியத்தை தூய்மையா வைத்து கொடுங்க. எத்தனையோ நம்ம வீண் செலவுகள் பண்றோம், நீங்களும் சரி நானும் சரி வீண் செலவு எத்தனையோ பண்றோம். அந்த இதுதான் நமக்கு பயனுள்ள செலவுகள் மனசுல வச்சு நிலையா கொடுத்துட்டு வாங்க. அது இல்லாம எனக்கு நிறைய கொடுக்க முடியாது, நாங்க ஒரு தொகையை வச்சுக்கணும்னு சொல்லக்கூடிய நிர்வாக தாண்டிய அதை செயல்படுத்துங்க. ஏன்னா இது நமக்கு மறுமையில் நன்மை, நம்ம இறந்துக்கிட்ட செய்ய முடியாது. மூத்தா போயிட்டாக்கா யாருக்கும் ஒரு நன்மை ஒரு ரூபா கொடுக்கணும்னு நினைச்சா கூட கொடுக்க முடியாது. அந்த உயிர் உள்ளவரும் செய்ய முடியும். அப்படியேப்பட்ட மக்கள் அல்லாஹ் உங்களை ஆக்கியாரம் கேட்கக்கூடிய ஒரு நிர்வகிக்கிறவாங்க சொல்லலாம்.